ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சி ஷார்ப்பில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி ஆர்குமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ரன் பண்ண வைக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் ஃபைல் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஜஸ்ட் நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் லொக்கேஷனில் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். over.cs அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். தென் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் SYSTM சிஸ்டம் அப்படின்ற ஹெடர் ஃபைல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட மெயின் கிளாஸ் நேம் வந்து நமக்கு ஃபைலோட நேமே தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் static ஸ்டாட்டிக் தென் void மெயின் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு கிளாஸை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு போட்டு நான் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ COMPLEX காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம பேசிக் பார்க்குறதுனால ஜஸ்ட் நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பப்ளிக் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அக்சஸிங்க்கு பப்ளிக் அப்படின்ற மாடிஃபையர் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் பப்ளிக் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ int I, int j அப்படின்ற 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம கன்சோலோட ரைட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மெசேஜை நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்க்கறதுனால நான் ஒரு மெசேஜ் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா this constructor contains 2 integer arguments அப்படின்றத கொடுத்துக்கிறேன். 2 integer arguments. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்குகிற வேல்யூஸை நம்ம மல்டிப்ளையோ டிவைடோ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சேம் இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து இன்டீஜரில் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டபுளில் போட போகிறோம். ஸோ டபுளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டபுள் அப்படின்ற இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டைப் வந்து நம்ம டபுள் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோட் வேல்யூஸ் கூட நம்ம வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ $i அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டபுள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். DOUBLE டபுள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ C1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸாக நம்ம ஜஸ்ட் 2 இன்டீஜர் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ 12, 11 அப்படின்னா 2 இன்டீஜர் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டீஜர் அப்படின்றதுனால ஸோ இன்டீஜர் பேராமீட்டர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸோ இன்டீஜர் பேராமீட்டரில் வந்து திஸ் கன்ஸ்ட்ரக்டர் கண்டெய்ன்ஸ் 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா C2 அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் வேல்யூஸ் வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5 அப்படின்றத கொடுக்குறேன், இல்லைனா 3.6 அப்படின்றத 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஸோ C3 அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் அங்கே கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அதாவது ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸில் கன்சோலோட ரைட் லைன் யூஸ் பண்ணி நான் மெசேஜ் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜாக பார்த்திங்க அப்படின்னா திஸ் கன்ஸ்ட்ரக்டர் doesn't contains argument does not contains argument contains
ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 கன்ஸ்ட்ரக்டர் டைப் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டீஜரில் வந்து நம்ம இப்போ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸே இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா Ctrl S கொடுத்து நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கிறோம். தென் இதோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்திங்க அப்படின்னா CSE ஸ்பேஸ் constructor over.cs அப்படின்றத நமக்கு வந்து ரன் பண்ண போகிறோம். சாரி கம்பைல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணாலே அது நமக்கு வந்து கம்பைல் ஆகிடும். ஸோ கம்பைல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு exe ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் constructor over.exe அப்படின்றத ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம்னா இன்டீஜர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீஜர் கன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு திஸ் கன்ஸ்ட்ரக்டர் கண்டெய்ன்ஸ் 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுளில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ டபுளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டபுள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. தென் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுவுமே கால் பண்ணலை, அதாவது ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ டசன் கண்டெயின் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது கொடுக்குது. சப்போஸ் நம்ம இதை வந்து வேறு டைப்பில் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எம்டி ஆர்குமெண்ட்ஸ்க்கு அடுத்ததை நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இது வந்து அகைன் கம்பைல் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மெட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டபுள் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டூ டபுள் ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது டசன் கண்டெய்ன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டீஜர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது கண்டெய்ன்ஸ் 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸை நம்ம வந்து ஓவர்லோட் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் tutorjos அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.